ரதி இஸ் மை எக்ஸ். எக்ஸ்னா காலேஜ்லையா? அதுக்கு முன்னாடி ஸ்கூலில். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு அர்ஜுன். அது ஒருத்தரும் அடுத்து என்ன ட்விஸ்ட் தரேன். ஆக்சுவலி ரீனா மட்டும் அந்த மூட்ல 5 நாள் இருந்தா. 4 எபிசோட்ல ரீனா தனியா தெரியும். அர்ஜுன், என்னால இவங்களை இழக்க முடியாது அர்ஜுன். எனக்கு எத்தனையோ பேர் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி நான் என் பொண்ணு தேம்பி தேம்பி அழுதா, ரீனா அழுதுக்கு அப்புறம். சீரியல் நீங்க வந்து நிறைய டைரக்ட் பண்ணிருக்கீங்க. தென்றல் வந்து என்ன தொடும், சுந்தரி நீயும் சுந்தர நானும், மதுவா இருக்கட்டும், எல்லாமே விமன் கேரக்டர் வந்து சூப்பரா இருக்கு. ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு உள்ள இருக்கிறவங்க ஜாலியா இருக்காங்கன்னு காமிச்சா ஒத்துப்பாங்களா இல்லையான்றது ஒரு டவுட் இருந்தது. ஹாஸ்பிட்டல்னா எல்லா டைமும் சோகமா இருக்கும்ன்ற அவசியம் இல்ல. இங்க இருந்து இங்க ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க, இங்க இருந்து இங்க கிட்னி டாக்டர் அங்க இருந்து பார்த்துட்டு யோ இப்பெல்லாம் நடக்காது. பிரெயினை வச்சு பயங்கரமா எழுதிட்டேன். அப்ப பிரெயின் இப்படி நடக்காது அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கிட்னில மாத்திக்கோ. எனக்குமே ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்தது ஃபர்ஸ்ட்ல. தீபக் நான் மீட் பண்ணும்போது கூட கேட்டேன். பட் ஆனா எனக்கு இப்போ ஒரு ஃபேமிலி இருக்கு, உன்னை பொண்ணா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது இது- நிறைய இது எப்படி தீபக் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்காங்க? தளபதிக்கு அப்படி உல்டாவா ஒரு விஷயம் சொல்றீங்க நீங்க. என் அம்மா யாருன்னு கேட்டீங்கல்ல, அவங்க ஒரு டாக்டர். அவங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்க்கறாங்க. அவங்க பேரு ரதி. 25 ஆண்டு கால நம்பிக்கை, என்றென்றும் வரன் பார்க்கும் சேவையில் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஒவ்வொரு எபிசோடுக்கு எபிசோட் அவ்வளவு ட்விஸ்ட் வைக்கிறீங்க. அந்த ட்விஸ்ட் எல்லாம் எல்லாரும் வினுது. இப்போ நான் சொல்லி ஒரு நாலஞ்சு என்னது அப்படின்ட்டாங்கன்னா போதும். இப்போ அதை சுத்தி நான் வேலை செய்வேன். மானசாங்கிற ஐடியாவே கிடையாது. யாரோ ஒருத்தர் எம்என்எம்னு அதோட பேர் வரனால ஒண்ணு அதான் இன்னொன்னு நவீன் 3வது எம்ஆர் அப்படின்னு ஏதோ ஒருத்தர் போட்டுனாங்க. ஓடிடிக்கும் டிவி சீரியல்ஸ்க்கும் நீங்க என்ன சார் டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? சம்பளம். விகடநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஹார்ட் பீட் சீரீஸ்ல இருந்து ரைட்டர் அண்ட் டைரக்டர் தீபக் சார் அண்ட் டைரக்டர் அப்துல் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் ரெண்டு பேருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் சார், ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு சீரீஸ். மக்கள் கிட்ட இருந்து சோ மச் ரிசப்ஷன், அது இல்லாம பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அவ்வளவு வந்துட்டு இருக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும்? ஹாப்பியா இருக்கு, பயமாவும் இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்குல்ல. இப்போ அடுத்தடுத்து ஒருத்தரும் அடுத்து என்ன ட்விஸ்ட் தரேன். இந்த ட்விஸ்ட் யோசிக்கவே இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதுல வந்து சிரிக்க வச்சிருக்கீங்க, அழுக வச்சிருக்கீங்க, லவ் இருக்கு, பெயின் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. அது எவ்வளவு உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்தது ஃபர்ஸ்ட் ஒரு ரைட்டிங் ப்ராசஸ்ல இருக்கும்போது? அது எழுதும் போதே என்னன்னா ஹாஸ்பிட்டல்னா எல்லா டைமும் சோகமா இருக்கும்ன்ற அவசியம் இல்ல. பட் ஆனா அங்க சினிமால ஒர்க் பண்றவங்க இல்ல காமிச்சிருக்காங்க. அப்படிதான் நம்ம பாத்துருக்கோம். பட் ஆனா மேக்ஸிமம் நீங்க ஹாஸ்பிட்டல் போய் பாத்தீங்கன்னா அங்க பேசிக்கிறவங்க, அங்க இருக்கிறவங்க எல்லா டைமும் சோகமா இருக்கிற சிச்சுவேஷன் இருக்காதுல்ல. அங்க வேலை செய்யறவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கும் போது என்ன பேசிப்பாங்க. அது ஒரு ஐடியா தான். பட் இன்னும் சொல்ல போனா அது கொஞ்சம் ஒரு ரிஸ்கான சப்ஜெக்டும் தான். நம்ம ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு உள்ள இருக்கிறவங்க ஜாலியா இருக்காங்கன்னு காமிச்சா ஒத்துப்பாங்களா இல்லையான்றது ஒரு டவுட் இருந்தது. பட் சம்வேர் மக்கள் ஒத்துக்கிட்டாங்க. அது அப்படியே கேரி அவுட் ஆகி போயிடுச்சு. நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. எந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஒரு ஆரிஜினா வச்சு இந்த ஒரு ரதி series ரீனா எடுத்தீங்க? தான். ரதி ரீனா இவங்க 2 பேர் தான் ஆரிஜின். அதோட மொத்த ஐடியாவுமே அதுதான். ரதி ரீனா ஒரு அம்மா ஒரு பொண்ணு குழந்தைய விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த குழந்தை திருப்பி இங்க இன்டர்னா படிச்சு ஜாயின் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ ஐ திங்க் அவங்க 2 பேரும் தான். அவங்கள வச்சு தான் டோட்டலா எல்லாமே ஃபார்ம் ஆச்சு. ரொம்ப ஒரு அழகான விஷயம் என்னன்னா காஸ்டிங் சூப்பரா சூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. எப்படி ஸ்டார்டிங்ல சூஸ் பண்ணீங்க? ஐடியா எழுதும் போதே யார் கேரக்டர்ஸ் அப்படின்றத இது பண்றோம். அப்ப ஷாம்னு ஒருத்தர் எங்க ப்ராஜெக்ட்ல ஈபியா ஒர்க் பண்ற அப்படி ராஜா சார் இவங்க 2 பேருமே அப்போ ரீனாலாம் வந்து ராஜா சார் தான் எனக்கு அமிச்சாரு. ராஜா சார் வந்து அவங்களோட வீடியோ ஒன்று அமிச்சாங்க. அது மூலியமா பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் கார்ல உட்காந்து நானும் ஷாமும் பேசிட்டு இருக்கும்போது இதுதான் ஐடியா அப்படின்னோடனே அவன் போட்டோ காமிக்கிறான். ஒருத்தரா அனிதா, தேஜு எல்லாத்தையும் இது பாரு. சரி இவங்க இது பண்ணிட்டு மேக்சிமம் ஆப்ஷன்ஸே இல்லை. ரீனாக்கு வந்து 4 பேர்லாம் ஆடிஷன் பண்ணல. ரீனா மட்டும்தான் ஒரே ஆள். தேஜு மட்டும்தான். குருக்கு ரவிக்கு ஒரே ஆள் தான். ராக்கிக்கு ஒரே ஆள் தான். ஸோ நிறைய பேரெல்லாம் அப்படி ஆடிஷன் பண்ணல. ஸோ இதுலயே பார்த்துட்டோம். இதுலயே பார்த்து போட்டோஸை பார்த்து இவங்க ஓகேன்னு பண்ண உடனே அதுக்கப்புறம் ஆடிஷன் பண்ணி லுக் டெஸ்ட் பண்ணி அப்படியே ஓகே பண்ணோம். நீங்க வந்து டைரக்டரா வந்து நிறைய எபிசோட்ஸ் வந்து பண்ணிருக்கீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் சீசன்ல நீங்க வந்து நடுவுல தான் ஜாயின் பண்றீங்க. அதுவும் இல்லாம இவர் வந்து மோஸ்ட்லி செட் பண்ணி வச்சுட்டாரு காஸ்டிங். இதுக்கு இந்த கேரக்டருக்கு இவங்க இப்படிதான் ஆட் பண்ணும் அப்படின்றது. உங்களுக்கு எந்த அளவுக்கு சேலஞ்சிங்கா இருந்தது? எனக்கு சேலஞ்சிங்னா இவர் பண்ணது மாதிரி நமக்கு பண்ணணும்ல. அந்த பேர்ல தான் மாறணும். டிரான்சிஷன் தெரியக்கூடாது. ஆடியன்ஸ் பாக்குறவங்க அவன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு. ஒரு பொண்ணு வந்து அம்மா தேடி வந்திருக்கா. அம்மா 8வது எபிசோட்ல அம்மா பத்தி உண்மை தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் போறாங்க இல்லையா? இந்த வேலை நம்ம எடுக்கும்போது என்ன இது தப்பா இருக்கு, இல்லை என்ன மாறி இருக்கே அப்படின்னு அவனுக்கு தெரியக்கூடாது. அவன் எபிசோட் பார்த்து முடிச்சு வரும்போது தான்
பேரை பார்க்கறன்னா கூட தெரியாம அப்படியே போயிடுறது, கடந்து போறது தான் இருக்கணும். ஸோ அந்த கிளாரிட்டி மைண்ட் இருந்தது. எந்த இடத்துலயுமே குவாலிட்டி டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சதுன்னா அவன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவான், கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வருவான். ஸோ அதனால அது தெரியக்கூடாதுங்கிறது மட்டும் தான் மைண்ட்ல இருந்து. ஸோ தெரியாத அளவுக்கு ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மேனேஜ் பண்ணி நினைக்கிறேன் இல்ல, மேனேஜ் பண்ணிட்டீங்க. அது என்னன்னா, எனக்கு முந்தா நேத்து வந்து யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இது நல்லா எடுத்திருக்க. இப்ப என்ன நான் எடுக்கல, அது அப்துல் சார் எடுத்தாரு அப்படின்னு. தெரியவே இல்லை, அந்த டிரான்சிஷனே தெரியல அப்படின்னு. அப்ப அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னொரு வாட்டி உங்களுக்கு கங்காச்சு. ஏன்னா ஆஃபீஸ் சீரிஸ் சூப்பரா போயிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து சீசன் 2 எப்போ வரும்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட்டுக்கு முன்னாடி நாங்க ஆஃபீஸ் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, நாங்க ஆஃபீஸ்க்கான கதை பேசிட்டு இருக்கும்போது பேரலா வந்து தீபக் வந்து ஹார்ட் பீட் நரேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இங்க இந்த மீட்டிங்ல நாங்க வெளியே வந்தா தீபக் போவாப்ல. அப்ப எனக்கு தீபக் தெரியாது. அப்போ அதே மீட்டிங்ல வந்துக்கும் போது என்ன கதை போகுது அப்படின்னா ஹார்ட் பீட்னு ஒண்ணு. அப்போ ஹார்ட் பீட்ல டாக்டர்ஸ் நினைக்கிறேன். டாக்டர்ஸ். அப்போ ரோஹித் தான் எங்க கூடயும் ரோஹித் தான் உட்காந்துருப்போம், தீபக் கூட ரோஹித் தான் உட்காந்துருப்போம். அப்ப நான் கேட்டிருக்கேன், டாக்டர்ஸா எப்படி அப்படின்னு. இது மாதிரி ஹாஸ்பிட்டல். என்னடா சொல்ற அப்படின்னா ஜாலியா ஃபன்னா இருக்கும் அப்படின்னு. டாக்டர்ஸ் வச்சு ஒரு ஷோ எப்படா, எனக்கு உண்மையில அந்த தீபக்கிட்ட சொன்னேன் திரும்ப வந்து அதுவும் ஜாலியா எப்படி கஷ்டம் ரொம்ப. இல்ல ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படியா. நான் வெயிட் பண்றேன். ஏன்னா எங்களுக்கு நாங்க ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஐடி கம்பெனி ஆஃபீஸா பிச் பண்ணி எங்களுக்கு லேட் ஆகிட்டே போகுது. அதுக்குள்ள இவங்க கதை சொல்லி எங்களுக்கு அப்புறம் வந்தாங்க. வந்து கதை சொல்லி ஓகே பண்ணி ஆடிஷன் போய் ஆனியரே வந்துருச்சு. நாங்க இன்னும் அடுத்த கதையை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கூட்டு போயிட்டோம். நாங்க ஒர்க் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். அப்போ நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொன்னோம், அப்புறம் ஒரு கதை சொன்னோம், 4வது கதையை ஏதாவது சொல்லிதான் இது பண்ணோம். ஸோ எனக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்த உடனே தீபக் அடிச்சேன் நான். ஆக்சுவலா எனக்கு தீபக் எனக்கு தெரியாது. ஆனா 4 எபிசோட் நான் பாக்குறேன். எனக்கு ராஜ் சார் காட்டாரு, ரோஹித் சொல்லிட்டு இருக்கான், நீ பாரு. மீட்டிங் போகும்போதெல்லாம் எடுத்ததை காட்டுவான், இது பாரு சூப்பரா இருக்குன்னு. அப்புறம் நான் சொன்னேன், தீபக் முதல்ல ஃபோன் பண்ணும் போதே ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்க தீபக் தான் சொன்னேன். ஏன் இருக்கா சூப்பர்வா எடுத்திருக்கீங்க தீபக், ரொம்ப சூப்பர்வா இருக்கு அப்படின்னு சொன்னேன். எனக்கு அப்ப அவருக்கு எனக்கு தெரியாது. ஆனா என்னை பத்தி சொல்லியிருப்பாங்கல்ல, மீட்டிங் முன்னாடி போயிட்டு வர்றோம் அப்படின்னா அப்படி சொல்றாங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, எப்படி இப்படி ஒரு ஷோ ஹார்ட் பீட் எப்படி டாக்டர்ஸ் ஒன்று பண்றாங்க. ஏன்னா எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. நான் அதுக்கு முன்னாடி ஒரு வேற ஒரு ஷோல ஹாஸ்பிட்டல் வச்சு நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்படிங்கும்போது நான் அதை ரோஹித்தையும் சொன்னேன், இல்லடா ஒரு ஷோ ஒன்று பண்ணோம், அதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அது ரொம்ப காம்ப்ளிகேஷன்டா அப்படின்னு. இல்லை இது ஒரு மாதிரி நல்லா ஃபன்னா இருக்கு, நீ பார்த்துட்டு சொல்லு சொன்னா. அப்போ பார்த்துட்டு உடனே நான் அடிச்சேன். ரிலீஸ்க்கு முன்னாடியே பார்த்துட்டு ரொம்ப சூப்பர்வா இருக்கு, இது எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, ஒரு மாதிரி பண்ணிட்டீங்க, செம்மையா இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃப்ரீஸ் எல்லாம் பார்த்துட்டு கூட சொன்னாங்க. இன்னும் ஞாபகம் இருக்கு. ரீனா வந்து வந்து கதவை திறக்கிறதுல இருந்து அப்புறம் செகண்ட் எபிசோட ஃப்ரீஸ் வந்து இன்னும் இருக்கு. மாலை டும் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க 2 பேரும். எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அது ரிலீஸே ஆகல. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு இவருக்கு அடிக்கிறேன், ராஜ் சாருக்கு அடிக்கிறேன், செம்மையா இருக்குது. அப்புறம் வந்து அது ஹிட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு முன்னாடி சந்தோஷம் பறிச்சு, ஓகே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னால ஞாபகம் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேசினதெல்லாம். உங்களுடைய சீரியல் நீங்க வந்து நிறைய டைரக்ட் பண்ணிருக்கீங்க. தென்றல் வந்து என்ன தொடுமா இருக்கட்டும், சுந்தரி நீயும் சுந்தர நானும் அதுவா இருக்கட்டும், எல்லாமே விமன் கேரக்டர் வந்து சூப்பரா இருக்கு. அதே மாதிரி ஹார்ட் பீட்லயும் சரி. எப்படி நீங்க அது வந்து ரொம்ப அழகா காமிக்கிறீங்க ஆன் ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட்? அது அப்படி இல்ல, கதையோட ஃப்ளோல இருக்குது. அதை நம்ம பெருசா தனியாலாம் காட்டல. நான் அது கதையோட ஃப்ளோல இருக்கு, அதை விஷுவலா மாத்த ட்ரை பண்றோம். இப்போ ஹார்ட் பீட்ல வந்து எனக்குமே ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட்ல தீபக் நான் மீட் பண்ணும்போது கூட கேட்டேன், ஞாபகம் இருக்கா தீபக், அம்மா பொண்ணு வந்து சொல்லும் போது தீபக் தப்பா இருக்கு தீபக் அப்படின்னு. ரீனா வந்து கேப்பா 8வது எபிசோட்ல, நான் உங்க பொண்ணுன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அதெல்லாம் ஓகே, பட் ஆனா எனக்கு இப்ப ஒரு ஃபேமிலி இருக்கு, உன்னை பொண்ணா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது நிறைய இது எப்படி தீபக் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்காங்க, தளபதிக்கு அப்படி உல்டாவா ஒரு விஷயம் சொல்றீங்க நீங்க அப்படின்னு. சார் பார்க்கலாம் சார், ட்ரை பண்ணலாம் பார்ப்போம் அப்படின்னாரு அவரு. ஆனா நல்லா இருக்கு தீபக், ஆனா எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா அப்ப நான் ஒர்க் பண்ணல, தீபக் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நான் இந்த பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது பயமா இருக்கு தீபக். பயமா இல்லையா உங்களுக்கு? தளபதியில வந்து அம்மாவை தேடுறதான் கதையே, அம்மான்னு தெரிஞ்சுட்டு இப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்றா அம்மா வேணான்றாள், இது எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சார் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சார் அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு ஞாபகம் இருக்கா? அது உண்மையா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓடிடிக்கும் டிவி சீரியல்ஸ்க்கும் நீங்க என்ன சார் டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? ஏன்னா நீங்க 2த்துலயுமே ஒர்க் பண்ணிருக்கீங்க. எபிசோட்ஸ் நீங்க வந்து ஃபிலிம் டைரக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு எபிசோட்ஸ் டைரக்ட் பண்றீங்க அப்படின்றப்போ என்னென்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அனபல் சேதுபதி எனக்கு வந்து மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு படம். கோமல பெண்ணையில வந்து ரைட்டரா ஒர்க் பண்ணிருக்கீங்க, இவ்வளோ அழகான படங்கள் கொடுத்துருக்கீங்க நீங்க. ஸோ இந்த மாதிரி வெப் சீரிஸ் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டா தான் இருந்தது. அப்போ அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நிறைய ஹெல்ப் இருந்தது எனக்கு ரோஹித், ஹீமா இது எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் இது எழுதுறதே வந்து டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச் தான். ஸோ அது ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிரெக்ஷன் வரும்போது ராஜா சார் எங்க ப்ரொடியூசர் வந்து அவருக்கு இதுல நிறைய அனுபவம் இருக்கு.
ஸோ அதை நீ எப்படி பார்க்கணும்? நான்லாம் ஃபர்ஸ்ட்லாம் நிறைய சண்டை போடுவேன். சார் எப்படி சார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் எடுக்குதுன்னா இதுலயுமே நான் ஃபாஸ்ட்டாக எடுப்பேன். படமே 33 டேஸ்ல முடிச்சேன். நான் ஃபாஸ்ட்டாக முடிச்சேன். இல்ல இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணு. இன்னும் ஃபாஸ்ட்டாக எப்படி சார் பண்றது? இப்ப பார்த்தா நானே அந்த ஃபாஸ்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால ஒருத்தரும் சொல்லி அப்துல் சாருக்கு ஃபோன் அடிச்சு போனோம் சார் இப்படி பண்றாங்க சார் அப்படி பண்றாங்க சார் இல்ல பொறுமையா இரு தீபக் இப்படி பாரு அப்படி பாரு. ஸோ எல்லாருமே எனக்கு நிறைய பேர் கைட் பண்ணாங்க. அப்படிதான் இதை பண்ணது. ஸோ ஓகே சார். அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க வந்து அனபிள் சேதுபதியில வந்து சோ மச் ஃபேண்டசி இருந்துச்சு. இப்போ இதுலயும் வந்து ஃபேண்டசி இருக்கு. பட் அது வந்து லவ் மூலியமா நீங்க காமிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்க மைண்டுக்குள்ள எப்படி ஓடிட்டு இருக்கும் எப்பவுமே? ஏன்னா வந்து ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் வந்து நான் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஜாலியா தான் இருக்கும். ஆக்சுவலி நிறைய கதை வச்சிருக்காரு. நிறைய கதை வச்சிருக்காரு. இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணுவார். நான் எதுக்கோ ஃபோன் பண்றாரு. சார் ஒரு ஐடியா சொல்றேன் ஓகேன்னு பாருங்களேன் அப்படிம்பாரு. சார் வெளியே இருக்கீங்களா சொல்லி முடிச்சுட்டு கேட்பாப்ல. சார் ஃப்ரீயா இருக்கீங்களா? தீபக் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், எனக்கு எந்த வேலையும் இல்ல, சொல்லுங்க தீபக் அப்படின்னு சொல்லுவாப்ல. தீபக் சூப்பரா இருக்கு தீபக். ஓகே சார் நான் அனுப்புறேன், நீங்க படிச்சு பார்த்து சொல்லுங்க. ஓகே தீபக். நான் நினைச்சிட்டு போய் ஒரு ஹார்ட் பீட் ஏதோ பாத்துருக்காப்ல ஏதோ இது போல அப்படின்னு நினைச்சாச்சா. சார் இந்த ஒரு ஐடியா இருக்கு, இதை பாருங்க. திடீர்னு அடுத்த வாரம் ஃபோன் பண்ணுவாப்ல. சார் இது ஒண்ணு யோசிச்சு இது ஓகேன்னு பாருங்க, நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்களேன். தீபக் இப்ப இருக்கு நான் பார்த்துட்டு அடிக்கிறேன், திரும்ப பார்த்துட்டு அடிப்பேன். தீபக் சூப்பரா இருக்கு தீபக். சரி இது எதை பண்ண போறீங்க? சார் எனக்கே தெரியல சார், ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் சார் அப்படிம்போப்ல. அந்த அளவுக்கு ஐடியா வச்சிருக்காரு. அது 24/7 யோசிச்சுட்டு அப்படியெல்லாம் கிடையாது. திடீர்னு ஏதோ ஒரு ஐடியா வரும், அந்த ஐடியாவை இது பண்ணுவேன், எழுதி ஒருத்தர்கிட்ட சொல்லி பார்ப்பேன். அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னா அதை கண்டினியூ பண்ணுவேன். இல்லைன்னா அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு வேற ஒரு ஐடியா இருக்கும். ஆக்சுவலி 100க்கு சொன்ன நம்பி தெரியல, ஒரு 3 சொல்லி வச்சிருக்காரு. போன வருஷம் ஒண்ணு சொன்னாரு, அதை அப்படியே வச்சிருக்காரு. கரெக்டா? அடுத்து இப்போ ஒண்ணு வச்சிருக்காரு. இதுக்கு நடுவில் இன்னொரு ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட் ஒண்ணு வச்சிருக்காரு. இப்ப எதை பண்ண போறாரு எனக்கும் தெரியல. நீங்க வந்து இந்த ஹார்ட் பீட்ல வந்து மோஸ்ட் ஃபேவரட்னா லவ் போர்ஷன் தான் சொல்லுவாங்க. ரொம்ப மெச்சோர்டான லவ் வந்து ஒரு பையன் வந்து பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்றான்னா அக்செப்ட் பண்ணல. அது வந்து நான் யோசிச்சு உன்னை பிடிச்சிருக்கனால நான் லவ் பண்ண மாட்டேன், உன்னை ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப மெச்சோர்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து அந்த அக்செப்டே பண்ண முடியல. இப்படி சொல்றா, லவ் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு. நீங்க வந்து ஓன் லைஃப்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களா இல்ல எப்படி? ஓன் லைஃப் அவ்வளவு லவ் எல்லாம் பண்ணது இல்ல. பட் தெரியலையே, நம்ம மேபி எனக்கு அமைஞ்ச ஒரு காதல் கதையா இருக்கட்டும், அதாவது வந்து அது அது எல்லாம் ஒரு மாதிரி மெச்சூர்டா தான் இருந்துச்சு. மேபி அதனால அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் ரைட்டிங்லயே வருதுன்னு நினைக்கிறேன். நான் கேட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸோட லவ் ஸ்டோரி எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி கிட்ட, அதாவது இதுல நடக்கிற எல்லா லவ்வுமே என்னை சுத்தி என் நண்பர்களுக்கோ இல்ல யாரோ ஒருத்தருக்கு நடந்ததுதான். ஸோ ஒன்னும் நான் புதுசா எல்லாம் அதை ட்ரை பண்ணல. ஸோ அதனால அது உங்களுக்கு மெச்சூர்டா இருக்குன்னா எல்லாருமே அப்படிதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னை சுத்தி. உங்களுக்கு பிடிச்ச ஒரு காதல் கதை ஹார்ட் பீட்லனா யாரு சொல்லுவீங்க? எந்த ஜோடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஃபேவரட் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஏன்னா எவ்ரி 16 எபிசோட்ஸ் எழுதும் போது ஒருத்தரோட கதை இருக்கும். இப்ப ரதி ரீனாது ஒரு 16ல பிடிக்குதுன்னா அடுத்தது வந்து விஜய் ரதி இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ரீனா அர்ஜுன் ரொம்ப பிடிக்கும், தேஜு நவீன் பிடிக்கும், அந்த மாதிரி குணா அனிதா அது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஒரு 16 எழுதும் போது ஒரு ஃபேவரட்ஸ் இருப்பாங்க. கிரண் நிலோஃபர், அமையா. எனக்கு அமையாவும் கமலோட கதை ரொம்ப பிடிக்கும். அவங்களோட அதாவது அவங்க 2 பேர்த்தோட காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 2 கிரியேட்டிவ் மைண்ட்ஸும் வந்து ஒன்னு சேர்ந்தா சம்டைம்ஸ் கோல்டு வார்லாம் நடக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். உங்க 2 பேருக்குள்ள பாண்ட் எப்படி இருக்கு? கோல்டு வார்லாம் அதாவது அப்படி எதுவும் எல்லாம் நடந்தது கிடையாது. கோல்டு வார்லாம் நடந்தது கிடையாது. நான் எனக்கு சார் நான் எழுதும்போது இப்படி யோசிச்சேன் சார் அப்படின்னா அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு. அவர் எடுக்கும்போது தீபக் இது டிஃபிகல்ட்டா இருக்கு, இது நான் இப்படி வேற யோசிக்கிறேன், இது இங்க ஒண்ணு தேவை. ஒரு ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கா, நீங்க ஒரு சீன் படிச்சுட்டு தீபக் இது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இமீடியட்டா ஒரு சீன் ஒன்று எழுதி ஆரம்பிச்சேன். ஸோ 2 பேத்துக்குமே அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதாவது வந்து நான் எது சொன்னாலும் அவரும் எந்த ஒரு ஈகோவும் இல்லாம வா தீபக் இது இவ்வளவுதானே, இது இப்படியா எடுத்த அப்படின்னு அவரு இப்படிதான் எடுக்கணுமா அப்படின்னு அவரு கேட்பாரு. அதே மாதிரி அவர் சொல்லும் போதும் நான் எடுத்துப்பேன் சார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் இவர் எபிசோடு எடுக்கும்போது நான் ஒரு தடவை பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணி, அதாவது ஒரு சீன், அந்த சீனே சொல்றேன். ரதி வந்து வீட்டுக்கு வருவாங்க, பசங்கள்லாம் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. ரதி வந்து ஏதோ பீஸா ஏதோ ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ரதி உட்காந்து சாஞ்சி இந்த பக்கம் பசங்க 2 பேர் சாப்பிட்டு இருப்பாங்க. தீபக் 8th எபிசோட 9th எபிசோட தீபக் 8th whatever 9th ஏதோ ஒன்று இப்படி திரும்ப வெளியே யோசிப்பாங்க. அங்க ரீனா வந்து ஹாஸ்பிட்டல்ல சாப்பிடாம இருப்பான். அந்த சீனை பார்த்து தீபக் எப்படி தீபக் எடுத்தீங்க, தீபக் எப்படி தீபக் கேட்டேன் நான். ஏன்னா எனக்கு அது எப்படி இப்படி ஒருத்தர் யோசிச்சா, இப்படி யோசிச்சு தீபக் எப்படி தீபக் இது யோசிச்சீங்க சார், தேங்க்ஸ் சார், இது யாருமே சொல்ல நீங்க ஒருத்தர். விச் மீன்ஸ் எனக்கு அவர் எடுக்கிறது அவ்வளவு பிடிக்கும். அவருக்குள்ள ஒரு சரியான ஒரு ரசனை ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சீனு அதையும் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது ரவி வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து ஒரு திருட வந்திருப்பான். கதைப்படி அவன் வந்து இது பண்ணியிருப்பான், கொலை பண்ண வந்திருப்பான். அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த இதை செயினை ஏதாவது கொடுத்துருக்கேன்னு சொல்லி கொடுத்துருப்பான். ரவி வந்து வீட்டுக்கு போவான். போனா அவன் பொண்ணு வந்து பிசிக்கலி சேலஞ்சடா இருப்பான். இவன் போய் பார்த்தோன்னே கொடுக்க போன வந்து அவன் செயினை கலத்தி கொடுத்து வருவான். சொல்ல ஏய் என்ன எப்படி இப்படி யோசிச்சு செம்மையா இருக்கு. அந்த சீனோட மூடு பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்லோ மோஷன்ல வந்து பேசவே மாட்டான், அப்படியே இருப்பான், முட்டி போடுவான், கண்ணு கலங்க கொடுப்பான். அவ்வளோ சைலன்ஸ் இருக்கும்.
என்னால அவ்வளவு சைலன்ஸ் எடுக்கவே முடியாது. நான் சொல்லுவேன் தீபக் என்னால இவ்வளவு சைலன்ஸ்ல எடுக்க எப்படி தீபக் இப்படி எடுத்தீங்க சார்? எனக்கு வருது சார், நான் எடுத்துறேன் சார் அப்படிம்பாப்ல அவரு. எப்படி எடுத்தீங்கன்னா அது தெரியாது எனக்கு. இந்த இந்த சீசன்ல நவீனும் தேஜும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு வீட்டுக்கு போவாங்க. ஒரு வீட்டுக்கு போய் அந்த புறா வச்சு கண்டுபிடிப்பாங்க. சோ அந்த சீன் என்ன பண்ணுவோம்னா, உள்ள வரும்போது வெளியே ஷாட் இருக்கும், ஜன்னல் கிட்ட ஒரு ஷாட் இருக்கும், ஜன்னல் கிட்ட ஷாட் இருக்கும், திருப்பி நவீன் போகும்போது ஜன்னல் கிட்ட ஷாட் இருக்கும், அவங்க கிட்ட ஜன்னல் ரேண்டமா ஜன்னல் கிட்ட கட் ஆயிட்டு இருக்கும். அது என்னன்னா பதில் அங்கதான் இருக்கு நீங்க தேடுறதுக்கு அப்படின்னு யாருமே நான் வாங்கல தான் சொல்லிருப்பேன். அப்படி வச்சு நானும் பயங்கரமா எடுத்துட்டேன். யாருமே அதை எடிட்டர் கூட அதை மதிக்கல. அந்த மாதிரி ஒரு மியூச்சுவலான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. விச் மீன்ஸ் எனக்கு இப்ப நான் சொல்றேன்ல, இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த சீன் எப்படி எடுத்தீங்க சார்? தெரியல சார், எடுத்தேன் சார். இல்ல தீபக் அந்த சீன் ஒரு ஷாட் ஒன்று இருக்கும், மாடியில அவர் நடந்து போவா, ஒரு கம்பியா இருக்கும் போடுறது. இது எப்படி எடுத்தீங்க? இது எங்க கனெக்ட் ஆச்சு உங்களுக்கு? அப்படி இல்ல சார், எடுத்து முடிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரெஜி இப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஆமாமா, ஒரு நடந்து போனதுனால அது ரெஜி தான் எடுத்தான், ரெஜி டிஓபி. அவன் வந்து என்ன பண்ணானா வந்து ஒரு ஷாட் அந்த மேல இருந்து நல்லா இருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது வந்து ரீனா அங்கிருந்து அப்போ ரெடியாகி வந்துட்டு இருந்தாங்க. ரீனா அப்படியே அங்கிருந்து நடந்து வாங்க ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து எடுத்தது. அதாவது எடிட்ல டிசைட் பண்ணதான் அந்த ஷாட். ஸோ அந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ல அவர் எழுதுறாரு, அவர் எடுக்கும்போது நமக்கு ஒன்று தெரியல, இது சூப்பர், இது நான் ஃபைன் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ நான் ரவி சீனே சொன்னா நான் ஃபைன் பண்ணியிருக்க மாட்டேன். அவ்வளவு கான்சியஸா அவ்வளவு சைலண்டா என்னால எடுக்கவே முடியாது. தீபக்கே சொல்லுவாப்ல, சார் நான் எடுக்கும் ஒரு சின்ன சைலண்ட் இருக்கும், இதுல சைலண்டே இல்ல. தெரியல தீபக், எனக்கு அந்த சைலண்டே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது என் மைண்ட்ல. சரி சார், நீங்க உங்க சைட்ல எடுத்துருங்க சார் அப்படிமாப்ல. தீபக்கு அந்த சைலண்ட் பயங்கரமா இருக்கும். ஒரு அவர்கிட்ட ஒரு அமைதியோ ஒரு சீனுக்குள்ள ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கும். அது அவரோடது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பார்க்கும்போது. ஏன்னா நமக்கு வராது தானே நம்ம ரசிப்போம். எனக்கு அது வராது. அப்படிங்கும்போது தீபக் ஒரு சூப்பராக தீபக். ஸோ இந்த மியூச்சுவலா ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் அப்படி ஹோல்ட் பண்ணி கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ரைட் பண்ணி சார் வந்து ரைட் பண்ணி நீங்க வியந்து பார்த்து வா எப்படி சூப்பரா இருக்கு இந்த ரைட்டிங்கு, நம்ம எப்படி வந்து ஸ்கிரீன்ல எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க ஏதாவது வியந்த சீன்ஸ் ஏதாவது இருக்கா? எல்லா சீனுமே நான் சொல்லுவேன் ஃபோன் பண்ணி. நான் ஆக்சுவலி தீபக் சொல்லவே மாட்டேன். தீபக் வந்து ஒரு வேற ஆட்கள் கிட்ட சொல்லுவாரு. தீபக் சொல்லவே கிடையாது. சார் நான் எழுதி அனுப்புறேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னா. தீபக் உங்கள்ட்ட எப்படி தீபக் சொல்ல முடியும்? படிச்சு எனக்கு பிடிக்குதுன்னா ராஜா சார் சூப்பரா இருக்கா சார், செம்மையா இருக்கு சார், 8 எபிசோட் சூப்பர் சார், ஏய் ஷாம் சூப்பரா இருக்கடா, இப்படி சொல்லுவேன் நானு. அதுக்கப்புறம் அது போய் சேர்ந்துரும். போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் சேர்மா எனக்கு தெரியல. அப்புறம் தீபக்கை கேட்டாப்ல, சார் நான் எழுதி அனுப்புறேன், ஒண்ணுமே சொல்லலையே. தீபக் சொல்ல வேண்டிய உங்கள்ட்ட சொல்லிட்டேன் தீபக். ரோஹித் கடிப்பு நானு, ரோஹித் சூப்பரா இருக்கடா அப்படின்னு. சோ யாரெல்லாம் கனெக்ட் பண்ணுமோ அவங்க எல்லாம் கனெக்ட் பண்ணிடுவேன். ஏன்ட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா ஒருத்தர் சொல்ல தீபக் சொல்லு, தீபக் நல்லா இருந்தது தீபக் அப்படின்னு. சார் தேங்க்யூ சார், இது இவ்வளவு நாள் கழிச்சு சொல்லுவீங்களா நீங்க? அது அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு விஷயம் என்ன சார், நீங்க அப்படியே புக்ஸ் படிப்பீங்களா, மூவிஸ்? கொஞ்சம் படிப்பேன். ஓகே சார். சோ ஒவ்வொரு எபிசோட்லயுமே நிறைய ட்விஸ்ட் இருக்கு. லாஸ்டா ஒரு அந்த 5 மினிட்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சு நெக்ஸ்ட் எபிசோட் எப்படா வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு வரீங்களா? ஒவ்வொரு எபிசோடுக்கு எபிசோட் அவ்வளவு ட்விஸ்ட் வைக்கிறீங்க? இல்ல அது பிளான்டு கிடையாதுங்க. ஐ மீன் அந்த ஃப்ளோல எழுதிட்டே இருக்கும்போது நான் வேற ஒரு இடத்துல ஒரு 16க்கு தான் ப்ரிப்பேர் ஆகும். வைடா வந்து இப்போ ஆரம்பம் 100 எபிசோட்ஸ்ல வந்து இது நடக்குது, எண்ட் இதுதான் இருக்கும், 100th எபிசோட்ல இது நடக்கும் அப்படிங்கிற. ஸோ இப்போ நடுவில் நடக்கிற ஸ்கிரீன் பிளே வந்து உள்ள இருக்கிற கேரக்டர்ஸை வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அது என்னன்னா அந்த ஸ்டோரி அந்த ஸ்பேஸ் இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கான ட்விஸ்ட் கிடைக்கிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அது எழுதும்போது ஒரு ஃப்ளோல வர்றது தான். அது பிளான் பண்ணி இப்போ அதாவது வந்து இப்ப ரீசெண்டா டிராப் ஆன எபிசோட்ஸ்ல வந்து இவர் விஜய் வந்து அர்ஜுன் கிட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து ரதி வந்து என்னோட எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது நாங்க 2 8க்கு முன்னாடியே பிளான் பண்ணோம். சோ அது இப்ப தெரிய வேண்டாம் புஷ் பண்ணி அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வரோம். சோ சம்வேர் இது ட்விஸ்ட் பண்ணணும்னு பண்றது இல்ல, அது ஃப்ளோல வர்றதுதான். அப்படிதான் இருக்கு. அதுதான் அதெல்லாம் முடிவு பண்ணாம பண்றதுனாலதான் அது அப்படி நடக்குது. அதெல்லாம் ஏன்னா இது எழுதும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி. நானும் எங்க டீம்ல மைத்லி, நிர்மல்னு 2 பேர் இருக்காங்க ரைட்டர்ஸ் டீம்ல. எழுதும் போதே அவ்வளவு ஃபன்னா இருக்கும். ஒரு சீனும் நாங்க பேசி சிரிச்சுக்கும், ஐ மீன் பேசும்போதே வந்து அது எமோஷனல் சீனா இருக்கட்டும், இல்ல ஒரு காமெடி சீனா இருக்கட்டும், அவ்வளவு என்ஜாய் பண்ணி எழுதும். மேபி அதனாலதான் என்னவோ நீங்களும் என்ஜாய் பண்றீங்க. பட் அந்த ட்விஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பரா கொடுப்பாப்ல தீபக். இப்போ இல்ல, ஃபர்ஸ்ட் சீசன்ல நவி வந்து மதனோட தம்பின்னு ஆரம்பிக்கும் தெரியுமா, அந்த ட்விஸ்ட் எல்லாம் எல்லாரும் விழுது. தீபக் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாப்ல. உடனே சார் அடுத்து என்ன தெரியுமா சார் பேசுவாரு சொல்லிட்டு இருக்கும்போது, சார் 40 எபிசோட் 60வது எபிசோட் ஐ திங்க் சோ, 60ஓ 48 ஐ திங்க் சோ, நவீன் தான் சார் மதனோட தம்பி. என்ன தீபக் அப்படின்னு அது எப்படி நடக்கும்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நான் சொல்லி ஒரு 4 என்னது அப்படின்ட்டாங்கன்னா போதும், இப்ப அதை சுத்தி நான் வேலை செய்வேன். ஓகே இந்த ட்விஸ்டுக்கு நான் எப்படி போகணும் அப்படின்னு. நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் வந்து இந்த படத்துல இருக்கு. உங்க ரிசர்ச் டீம் எந்த மாதிரியான எல்லாம் வந்து பயங்கரமான ரிசர்ச் டீம்.
அதாவது வந்து நான் ஒண்ணு எழுதுவேன். நிஜமா பொய்யெல்லாம் கிடையாது. அதாவது இப்படி எழுதுவேன். அதாவது இங்கேருந்து இங்க ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. இங்கேருந்து இங்க கிட்னி டாக்டர் அங்கேருந்து பார்த்து எனக்கு யோ இப்படிலாம் நடக்காதுயா அப்படின்னு. சார் இந்த மாதிரி ஃபீல் வேணும் என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே இப்ப அவர் ஒரு ஐடியா தருவார். சரி இப்படி பண்ணு இப்படி பண்ணு ஆதின்னு சொல்லிட்டு அவர் தான் எங்களுக்கு அட்வைசரா இருக்காரு. ஸோ அவர்கிட்ட தான் இப்ப நான் எழுதிடுவேன். ஸ்கிரிப்ட்ல இது நடக்குதுன்னு எழுதிடுவேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட போவோம். அவர் பார்ப்பாரு. அவரு இதெல்லாம் எதெல்லாம் பேசலாம் இதெல்லாம் பேசக்கூடாது. நான் போனாடி பிரெயினை வச்சு பயங்கரமா எழுதிட்டேன். பிரெயின் இப்படி நடக்கவே நடக்காது அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கிட்னில மாத்திக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ அது ஒரு டீம் இருக்கு. ஆதின்னு ஒருத்தர் இருக்காரு. நிர்மல் அதை ஃபாலோ பண்ணிக்கிறான். ஸோ அவங்க 2 பேரும் தான் மெயினா மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. சார் லாஸ்ட் இந்த 5 எபிசோட் வந்து ரொம்ப எமோஷன்ஸை இது பண்ணி நிறைய பேர் அழுக வச்சிருக்கீங்க. இது எப்படி எடுத்தீங்க? அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்டர்ஸ்க்கு நீங்க என்ன மாதிரி இன்புட்ஸ்லாம் கொடுப்பீங்க? அழுதுட்டே எடுத்தீங்களான்னு கேக்குறாங்க. நிறைய பேர் அழுக வச்சிருக்கீங்க. எல்லாம் அழகையா இருக்கு. எப்படி எடுத்தீங்க? இல்ல பிடிஎஸ் பார்த்தேன். ஒரு மாதிரி சைலண்டா இருந்தது. ஆமா அந்த ஆக்சுவலி அந்த ஒரு 2-3 நாள் ஆக்சுவலி ரீனா மட்டும் அந்த மூட்ல 5 நாள் இருந்தா. அவன்கிட்ட முதல்ல கூப்பிட்டு சொன்னேன். எல்லாரும் ஜாலியா சிரிச்சிட்டு இருப்பாங்க. இது நீ பண்ணி ஒர்க் அவுட் ஆனாதான் இது ஒர்க் அவுட் ஆகும் கதைக்குள்ள. இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அவ வந்து த்ரூ 5 நாள் ஏதோ எடுத்தோம். பிரிச்சு தான் எடுத்தோம். அவ அந்த மூட்ல ஒவ்வொரு சீன்லயுமே இருந்தா. ஒரு அம்மா பாட்டு கேட்பா. கேட்டுட்டு அவ ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படிதான் இருப்பா. ஸோ அவ அந்த மூட்லயே த்ரூ அவுட்டா இருந்தா. மற்ற எல்லாரும் கடைசி ஒரு 2 நாள் அந்த சாரதா டெத் எடுத்தோம் ஹாஸ்பிட்டல்ல அந்த இது பண்ணி அந்த போர்ஷன் அன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு மாதிரி எல்லாருமே அமைதியா இருந்தாங்க. அப்புறம் டெத்து முடிஞ்சு அந்த இது இருக்கும் வீட்டில் வச்சிருக்கிறது அந்த ஏரியா அன்னைக்கு ஃபுல்லாவே செட்டில் எல்லாருமே அமைதியா அன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே ஹோல்ட் பண்ண. மற்ற நாள் அவங்க எல்லாரும் ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூட்ல இருந்தாங்க. ரீனாக்கு தான் அவங்க டைரக்ட் ஹிட். மிச்சபடி எல்லாருக்குமே தனித்தனியா தானே. ஸோ அவங்கவுங்களுக்கு வேற வேற சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ ரீனா மட்டும் அந்த மீட்டரை முதல்ல இருந்து அந்த 5 நாளுமே ஃபாலோ பண்ணா. ஸோ அதனாலதான் இந்த 4 எபிசோட்ல ரீனா தனியா தெரிவா. பிகாஸ் அவ அதுக்கான உழைப்பு போட்டான். அந்த மீட்டர்லயே ஒரு இடத்துல கூட அவன் மாறல. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணா. ஸோ அதனால எல்லாருக்குமே அந்த ஹிட் பாத்தீங்கன்னா இந்த 4 எபிசோட்ல ரீனா தான் பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கா எல்லாரு கூடயுமே. அதுக்கு அவளோட உழைப்பு தான் காரணம். அதுல என்னன்னா எமோஷன் சீன் மட்டும் இல்ல. அவர் எல்லாமே சூப்பரா எடுப்பாரு. அவர் வந்து அவர்கிட்ட ஒரு விஷயத்த கொடுத்து அது சும்மா அவர் சொல்றாரு. அவர் வந்து என்ன மட்டும் நீ நல்லா எடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே அந்த தன்னடக்கத்தோட இல்ல. அதாவது வந்து இப்போ நம்ம ஒண்ணு எழுதுறோம். ஓகேங்களா? நம்ம ஒண்ணு ஃபீல் பண்ணி எழுதுறோம். எழுதுறது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னா அப்ப அவர் பண்ண வேலை தானே அது. நான் இங்க ஏசி ரூம்ல உட்காந்து நான் எழுதி அவருக்கு அமைச்சிடுறேன். அங்க எக்ஸிக்யூட் பண்றதுன்றது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். நான் இங்க உட்காந்து இவரு கணேஷ் அலறாரு, ரீனா அலறா, இதை சொல்லி அலறா அப்படின்னு. இது எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆகுது? எனக்கு எத்தனையோ பேர் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி நான் என் பொண்ணு தேம்பி அழுதா, ரீனா அழுதுக்கு அப்புறம். ஸோ அது விஷுவலா இவர் தானே கன்வெர்ட் பண்றாரு. ஸோ அது சும்மா சொல்றாரு, ஜாலியா எடுப்பாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு டேரக்டருக்கு ஒரு விஷயம் இருக்கும். எனி மீன்ஸ் அது வந்து பேப்பர்ல வரும்போது நமக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னா, வெறும் பேப்பரை கொடுத்து நீ எடு அப்படின்னா நம்ம எழுதி எடுக்கும்போது நமக்கு ஒண்ணு இருக்கு. ஒருத்தர் எழுதி ஸ்ட்ராங்கா ஒண்ணு கொடுக்குறாங்க. ஸோ அது எனக்கு எப்படி படும்னா, அண்ட் மற்ற ரைட்டர் கூட ஒர்க் பண்ணும்போது தீபக் ஒர்க்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா இவரே ஒரு டேரக்டர். ஸோ இவருக்கே ஒரு விஷயம் இருக்கு. நான் தீபக் இது நீங்க எடுக்கல நான் எடுக்கிறேன்னு முதல்ல நான் ஒரு பதிய வைக்கணும். நீங்க சூப்பரா எடுப்பீங்க நான் சுமாராவது எடுத்துறேன் அதை பதிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த சீனை உள்வாங்கி நான் எடுக்கணும். இதே ரைட்டருக்கு எடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயம் நான் ஈஸியா கிராக் பண்ணிட முடியும். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் இருக்கிறதுனால. இவர் டேரக்டரா இருக்கிறதுனால இவர் கம்போஷனே இருக்கும். கேமரா இங்க இருக்கணும், கேமரா அங்க இருக்கணும். அதெல்லாம் நான் அதனால சில சீன்ஸ் கேட்பேன். தீபக் இதுல இருந்தே நீ ஏதாவது மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா சொல்லிடுவேன். சில டைம் சொல்லிடுவார், சார் இதை இப்படி நினைச்சேன் நான் அப்படியே எடுத்துறேன் தீபக், நோ ப்ராப்ளம், எனக்கு அதுல இஷ்யூவே கிடையாது. ஏன்னா அவர் நினைச்சிருக்காரு இல்லையா, எழுதும் போது அவருக்கு ஒரு ஆங்கிள் தோணி இருக்கு. அது அப்படி சில சீன்ஸ் அவர் சொல்ல மாட்டேன், சார் நீங்க எடுத்துருங்க சார் அப்படின்றாரு. சில சீன் கான்சி சார் இது மட்டும் எடுத்துறீங்களா, நான் தாராளமா எடுத்துறேன் தீபக். ஏன்னா அது ஒரு கிரியேட்டரோட மைண்ட்ல இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இப்படி இருந்தாதான் இது கன்வே ஆகும்னு தோணுது. ஸோ அதை எடுத்து கொடுக்கறதா நம்ம வேலை. ஸோ அதனால அதுல நான் ரொம்ப கான்சியஸா இருப்பேன். ஸோ இவர் கூட ஒரு பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் என்ன சொல்றது கஷ்டம்ன்ற சென்ஸ், ஆனா அதை விரும்பி பண்றேன். ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சேலஞ்சா இருக்கு. பேப்பரை படிச்சுட்டு இவர் இது எப்படி எடுப்பாரு, இவருக்கு இவ்வளவு இருக்கு. ஸோ இதை நம்ம மாத்தி எடுக்கும்போது அதுவும் குறையாம ஆடியன்ஸுக்கும் போய் அது கரெக்டா போய் கனெக்ட் ஆகணும்னு நினைப்பேன். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது நான் எழுதும்போது இது கொஞ்சம் கஷ்டம் எடுக்கிறது. அப்துல் சதன் எடுத்துருவாரு அப்படின்னு எடுக்கணும். அதனால ஆமா அனுமான் மேமோடைய கேரக்டர் வந்து அது வந்து நீங்க எடுக்காதீங்க இன்னும் வந்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இன்புட்ஸ் வருதுல்ல, அந்த மாதிரி இன்புட்ஸ் எடுத்துட்டு நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். நிறைய பண்ணிருக்கேன். அதாவது வந்து இந்த மானசா இருக்காது, மானசாங்கிற ஐடியாவே கிடையாது. யாரோ ஒருத்தர் எம்என்எம்னு அதோட பேர் வரனால இன்னொன்னு நவீன் 3வது எம்ஆர் அப்படின்னு ஏதோ ஒருத்தர் போட்டுருந்தாங்க இன்ஸ்டால போட்டு. நல்லா இருக்கே இது. அப்ப நம்ம ஏன் மானசான்னு ஒரு கேரக்டர் கொண்டு வரணும் அப்படி. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. மிஷின்ஸை பத்தி ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, அதை வச்சு நான் ஒரு எபிசோட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு டிஎம்ஸ்ல நிறைய பேர் கதை அனுப்புவாங்க. இந்த கதை எனக்கு 3rd சீசனுக்கெல்லாம் கதை அனுப்புறாங்க. இதெல்லாம் நீங்க கதையா வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் படிப்பேன். அதெல்லாம் படிச்சு அவங்ககிட்டயும் சொல்லுவேன், நான் எடுத்த நல்லா இருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு.
100 எபிசோடுங்க என்ன கதைன்னு சொல்லலாம். நீங்க வந்து ஸ்டார்டிங்ல சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, சீரிஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து டேக் அவே ஏதாவது இருக்கணும் அந்த சீரிஸ்ல இருந்து அப்படின்ட்டு. இந்த சீரிஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் டேக் அவே இருக்கு. நீங்க ஒரு விஷயம் அப்ளை பண்ண லைஃப்ல ஏதாவது விஷயங்கள் இருக்கா இந்த சீரிஸ்ல எடுத்து அந்த மாதிரி? அது எனக்கு தெரியக்கூடாதுல்ல. ஆடியன்ஸ் தானே இருக்கணும். அவன் இதுல இருந்து இதை எடுத்துக்கிட்டாங்கிறதானே இருக்கணும். நமக்கு இல்லல்ல. நமக்கு இது வேலை. ஆ. அதனால அவனுக்கு தான் இருக்கணும். அவனுக்கு அது போய் சேருதான்னு பாக்குறதா நம்ம வேலை. அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கா ஏதாவது ஆடியன்ஸ் கிட்ட இருந்து? இல்ல மறக்க முடியாத அப்ரிசியேஷன் ஏதாவது? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கிற ஒரு பொண்ணு நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் ரதி வீட்ல. அப்போ வந்து அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி வந்து நான் ரீனாக்காவோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நான் ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்றேன், நீ கதை சொல்லு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சீசன் கதை ஃபுல்லா சொல்றாங்க. ஓகே. நமக்கு பார்க்கும்போது அது மேஜிக் தானே அது. அவங்க எப்படி இந்த வயசுல வந்து இவ்வளோ பெரிய கதை அதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் தானே. ஓகே நம்ம பண்றது அவங்கள வரைக்கும் போய் சேருது அப்படிங்கிறது. எல்லாருமே வந்து சீசன் 3க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வருமா வராதா அப்படின்றது. அதாவது இந்த பிரான்ச்சைஸ்ல இருந்து 100% சீசன் 3 வரும். பட் அது நல்ல கதை என்ன பண்ணலான்றத நாங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அது எப்படி வரும், யார் எப்படி இருப்பா, வரும், யார் இருக்க யார் இருக்க மாட்டா? மாட்டா அதெல்லாம் வந்து கண்டினியூ ஆகுமா இதே கதை அந்த மாதிரி தான் வருமா? தெரியல. அதான் சொல்றாரு. அது தெரியல. 3 இருக்கு. 3ல யாரெல்லாம் இருக்கா, என்ன என்ன கதை, கதை, யார் யார் நடிக்க போறா, என்னென்ன பண்ண போறாங்க அதெல்லாம் இன்னும் எதுவுமே தெரியல. ஓகே. சீசன் 3 நாங்க வந்து கூடி சீக்கிரம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ. உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு சிறந்த துணையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 1000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருமணங்கள், 25 வருட நம்பகமான வரன் பார்க்கும் சேவை. இன்றே தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.